இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோமா, இல்ல பாலக்காடுல இருக்கோமான்னு டவுட் வர அளவுக்கு தடுக்கி விழுந்தா பாலக்காடுன்னு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கோம். பெருசா எங்கேயும் போக மாட்டோம். சும்மா வண்டி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் டிரைவ் பண்ணிட்டு போனாலே இந்த மாரி அழகான ஏதாவது ஒரு வயல் தோப்புன்னு கண்ணுல மாட்டும். அப்போ நம்ம சிவாஜி சார் படைப்பா படத்துல சொல்லுவார் பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் இந்த வீட்ல உட்காந்து வந்துருவான்னு. அதே மாதிரி சின்ன வயசுல டிராக்டர்ல உட்காந்தது, தண்ணி தொட்டியில விளையாடுனது எல்லாமே ஒரு தடவை செஞ்சு பார்த்துக்குவான்னு செஞ்சு பார்த்துட்ருப்போம். அதுலயும் இந்த இடம் ரொம்பவே ரிலாக்ஸிங்கா இருந்தது. இது பார்த்ததுமே எனக்கு குழந்தைங்களையும் கூட்டிட்டு ஒரு நாள் ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இடத்தோட ஓனர்கிட்ட கேட்டப்போ தாராளமாக எப்போ வேணாலும் வந்து சாப்பிடுங்க, வேணும்னா இங்கேயே சமைச்சு கூட சாப்பிடுங்கன்னு அவ்வளோ நல்லா பேசினது மட்டும் இல்லாமல் அவரோட நம்பரும் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. என்னதான் வேலைக்காகவும் பொறுப்புகளுக்காகவும் நிறைய ஊருக்கு போயிருந்தாலுமே எங்கள் 2 பேர் மனசில் எப்போவுமே ஒரு ஆசை இருக்கும். குழந்தைங்களோட படிப்பு நம்ம கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஊர்லேயே ஒரு தோட்டம் வாங்கி அங்கேயே ஒரு வீடு கட்டி இருந்துட்டா நல்லா இருக்கும்னு. ஆனால் அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. அதனால சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் இப்படி வந்து மனசை சந்தோஷப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி எத்தனை பேர் இது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நமக்கு எவ்வளோ தான் வயசானாலும் சரி, ஊருக்கு போனால் சின்ன வயசில் நடந்த மெமரிஸ், டீனேஜ் மெமரிஸ்னு அந்த வயசில் இருந்த மாதிரியே நம்ம மைண்ட் செட்டு சேஞ்ச் ஆகிடும். நான்லாம் இது நிறைய தடவை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் நான் எப்போ ஊருக்கு போனாலும் ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும்.